பலந்தாருமே, கேளுங்க. பலந்தாருமே, பலந்தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. சொல்லுங்க. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. மனிதர்களின் நிந்தனையால் மனம் நொந்து நிற்கின்றேனே. மனிதர்களின் நிந்தனையால் மனம் நொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. அதை மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. பலன் தாருமே, பலன் தாருமே. சொல்லுங்க. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நரைத்திடுமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. மாம்ச எண்ணம் மேற்கொள்வதால் அடிக்கடி தவறுகிறேன். மாம்ச எண்ணம் மேற்கொள்வதால் அடிக்கடி தவறுகிறேன். பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே. பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. கரங்களை தட்டியே எத்தனை பேர் சொல்றீங்க பலன் இல்லாத நேரத்தில் புது பலன் அவர் தருவார்? சொல்லுங்க. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. எல்லாரும் சொல்லணும். ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாதுன்னா பலன் தாருமே,
பலந்தாருமே பலத்தால் என்னை நடத்திடுமே. ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, கையை உயர்த்தி. பலந்தாருமே பலந்தாருமே பலத்தால் என்னை நடத்திடுமே. கரங்களை உயர்த்தி இந்த ராஜாதி ராஜனை பலந்தாருமே பலந்தாருமே பலத்தால் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. கடைசியா கையை உயர்த்தி சொல்லுங்க, பலந்தாருமே பலந்தாருமே. சொல்லுங்க, பலந்தாருமே பலந்தாருமே பலத்தால் என்னை நடத்திடுமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. கரங்களை தட்டி நன்றாய் அல்லேலூயா. ரபகதரணமா ஷபலதரபலபரி அந்தரோ ரிபலதரபா ஷிபலதரபி கரவலரி அந்தரபா ரிபலதரபி கரதர அந்தரதரபா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். எங்கள் நடுவில் நீ பெரிய காரியங்களை செய்திடும். ஆண்டவரே, பலனில்லா நேரத்தில் எங்களுக்கு பலனை தருகிற கர்த்தாவே, உடைய பலத்தை தந்து எங்களை தாங்கி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேனா. பலனை தருகிற கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஆமென். இந்த பாடல் பாடுறது போல, எலியாவை போல் வனாந்தரத்தில் களைத்து போய் நின்றாயோ, மன்னாவை தந்து மறுபடியும் உன்னை நடக்க செய்வார். சோர்ந்து போயிட்டு போதும் கர்த்தாவேன்னு உட்காந்துட்டீங்களா, பயப்படாதீங்க. மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு பலனை தந்து நடக்க செய்வார். போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓடிட திடமனம் அளித்திடும் என்று சொல்லி இந்த பாடல் பாடுவது போல, போராட்டம் நிறைந்த சூழ்நிலையில சோர்ந்து போய் நிற்கிறீங்களா, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் தருவார். இந்த வரி எனக்கு 3வது சரணம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. மனிதர்களின் நிந்தையினாலே மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தனின் பலந்தாருமே. இன்றைக்கு மனிதர்கள் நம்மை நிறைய பேர் கோவப்படுத்தி, நிறைய பேர் நம்ம நெருக்கி, நிறைய நம்ம ஒன்றும் செய்யலைனா கூட நம்ம மேலே சில பழிகளை சுமத்தி பயங்கரமாக நம்மளை பகைக்கிறாங்க. நம்ம நிறைய பேருக்கு நல்லது செய்கிறோம், ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு தீமை செய்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? உங்கள் வாழ்க்கையில் அப்படி செஞ்சுருக்குதா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நன்மை நம்ம செய்கிறோம், அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க, தீமையை திருப்பி செய்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் மன்னித்து மறக்க ஒரு மனசு எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு எத்தனை தீமை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவரே, நான் ஒருபோதும், ஆண்டவரே, நான் கர்த்தாவே, ஒருபோதும் நான் அப்படி நான் வாழ மாட்டேன், நான் மன்னித்து உங்களுக்காக நிற்போம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சரணத்தை பாடலாம்னு நினைக்கிறேன். ஒரு சரணத்தை எழுந்து நின்று பாடலாம்னு நினைக்கிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த தேவனுக்கு என்று சொல்லி நாம் பாடலாம். 004
போடுங்க, சவுண்ட் ஏற்ற நல்லா நல்லா கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கே துதியும் உமக்கே கனமும் உமக்கே மகிமையும் செலுத்தி உங்களுடைய பாதத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். உட்கார், அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்படி 18வது நாளாக நாம் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை துதிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆமென். எத்தனை நாள் சொல்லுங்க? ஆமென். இந்த 18 நாளும் நீங்கள் ஆலயத்தில் வந்து துதிப்பது நல்லது. சில பேர் இந்த ஆன்லைன் மூலயமா பார்க்குறாங்க. சில தடங்கள் சின்ன சின்னதாக வருது. ஆனாலும் அதை ஆண்டவர் சரி பண்ணுவதற்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நாளிலே ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிச்சுட்டு ஆண்டுடைய வேதத்துக்கு நேராய் நாம் செல்ல போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பள்ளி படிக்கிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அநேக பிள்ளைகளுக்கு படிக்க முடியாத கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சில வேளையில் கணக்கு புரியல, அறிவியல் புரியல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் புரியல, இங்கிலீஷ் புரியல, அப்படி ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் சில பிள்ளைகள் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறது 3 காரியங்களுக்காக நாம் ஜெபித்து நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அரசு இந்த 3 காரியங்களுக்காக தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளவும், அவளை ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கவும், அவர்களுக்கு வேண்டிய ஃபீஸ் காரியங்களை கூட அவங்களுக்கு குடும்பத்தினருக்கு ஆண்டவர் வருமான தேவையை சந்திக்கவும் ஆண்டவர் உதவி செய்யணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எந்தெந்த இந்த மாணவர்களுக்கு எந்தெந்த குரூப் கிடைக்கணும். சில பேருக்கு நம்முடைய சபையில் கூட நீட் தேர்வுக்காக எழுதி வெயிட் பண்ணுறாங்க பிள்ளைங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி நீட் தேர்வில் எழுதுகிற அத்தனை பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதனால் அவங்களுடைய இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம ஜெபிக்கும்போது நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஆனாலும் ஜெபம் நிச்சயமாய் அவங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். ஆண்டவருக்கு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். சொன்ன விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கொடுக்க வேலைப்பட்டங்களுக்காக ஆண்டவர் இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. இந்த சொன்ன விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே குழந்தைங்களுக்கு படிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ராஜா, வசதிகள் இல்லாமல் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. பண தேவைகள் நிறையும் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. அவர்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்தியும் தகப்பனே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் நல்ல ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த சமூகத்தில் நல்லா வளர்ந்து ஆண்டவரை சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை சோதரிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சோதரி உம்முடைய பாதையில் கொண்டு வாருங்கள் தகப்பனே சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை பெற்றோர்களுக்கு தேவையான ஆண்டவரை அனைத்து காரியங்களையும் அப்பா ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரை சோதரிக்கிறோம் ராஜா. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஆண்டவர் நல்ல ஒரு படிப்பை கொடுத்து ஆண்டவரை சோதரிக்கிறோம் ராஜா. அவர்கள் தேவைக்கு ஏற்ற ஆண்டவரை சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த குரூப் படிப்புகள் ஆண்டவரை சோதரிக்கும் அப்பா. நீங்கள் தேவைகளை சந்தியும் அப்பா. ஆண்டவரே நீட் தேர்வு எழுதுகிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எந்த பிள்ளைகள் ஆண்டவரை மனசோர்வு அடைந்து ஆண்டவரை போகாதபடிக்கு ஆண்டவரே எந்த பிள்ளை ஆண்டவரை சோதரிக்கும் ராஜா அந்த தற்கொலை என்ற சிந்தனைக்கு போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தேவையான குரூப்புகளை எடுத்து ஆண்டவரே அவர் பெற்றோர்களுக்கு ஆண்டவரே அந்த பண தேவைகளை சந்தித்து ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை சோதரிக்கும் ராஜா. ஆண்டவர் இந்த சமூகத்தில் ஆண்டவரை சோதரிக்கும் ராஜா. பிள்ளைகள் நல்ல படிப்பிலையும் ஞானத்திலையும் அறிவில் ஆண்டவரை சோதரிக்கும் ராஜா. வளர கிருபை தாரும் தகப்பனை சோதரிக்கும் ராஜா. ஆண்டவர் இந்த தேசத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும் தகப்பனை சோதரிக்கும் ராஜா. ஆண்டவர் இந்த வாலிபமான பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற படிப்புகளை எல்லாம் ஆண்டவரை நீங்கள் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி தாருங்க தகப்பனே. எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம்.
இந்த 18ஆம் தேதி ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம்ம நடத்தி வந்தார். அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக கரங்களை உயர்த்தி நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இடைப்படுவாராக. வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கிற என்னோடு கூட சேர்ந்து புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். புலம்பல் 3:25 நான் வாசிக்கிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்தோம். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா சொல்வீங்களா? ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்க வேண்டும், அவரை தேட வேண்டும். 2 காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கு. அவரை தேடணும், அப்புறம் அவருக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி காத்திருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலை நேரத்தில் தேவனை எழும்பி நல்லா துதிச்சு பாடணும். கொஞ்ச நேரம் சோர்வு இருக்கிற மாதிரி தெரியும். 1 நாள் 2 நாள் கஷ்டப்படுவீங்க, அதுக்கு பிற்பாடு கஷ்டம் வராது. தொடர்ந்து அதில் நீங்கள் ஜெபத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேகர் பெற்றோர்கள் கூட தன் குழந்தைகளை எழுப்பி விடுறது கிடையாது. அவங்களை எழுப்பி விட்டு ஜெபிக்க வைக்கணும். நான் இங்கே ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு 7ஆம் வகுப்பு படிக்கிற என்னுடைய மகள் உண்டு. அவளை எழுப்பி நீ ஜெபிக்கணும்னு சொல்லி விட்டு தான் வருவேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பக்குவத்தை நாம் சிறு வயதிலிருந்து கடைபிடித்து கற்றுக் கொடுத்தோம்னால் நிச்சயம் நீங்கள் அவங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நல்ல ஒரு ஞானத்தில் தேர்வாங்க, நல்ல படிப்பில் அறிவில் சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் வருவாங்க. கர்த்தர் அவங்கள பார்த்துப்பார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தயவுசெய்து எப்பொழுதுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாலை ஜெபத்தை, காத்திருக்கிற அந்த அனுபவத்தை, கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு அதான், கர்த்தருக்காய் காத்திருங்கள், காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறது இல்லை, வேதத்தை பிள்ளைங்களும் வாசிக்கிறது இல்லை. ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது சில காரியங்கள் நினைக்கும் போது. ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் அதில் 6வது வசனம் இருக்குது. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஓசியாவின் புத்தகம் யார் எடுத்துறீங்க? எடுத்துங்க, வாசிக்கலாம். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. மைக்கில் வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நீ தேவனுடைய வேதத்தை மறந்தால் தேவன் உங்கள் பிள்ளையை மறப்பார். ஆண்டவர் உங்க பிள்ளையை மறந்தா நம்ம எங்க போய் நிக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அவருக்காக காத்திருங்கள், அவருக்காக தேடுங்கள். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது, ஆனா ஜெபம் பண்றதுக்கு மட்டும் நேரம் இல்லை, வேதம் வாசிக்க மட்டும் நேரம் இல்லை. அதிகாலையில இருந்து தேடும் போது நான் காலையில தூக்கம் வருது, டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழும்பி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சில வேளை லேட்டா நம்ம தூங்க போறதுனால காலைல எழுந்துக்க முடியாம போகலாம். முடிந்த மட்டிலும் சீக்கிரமாய் தூங்குவதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். குழந்தைங்களை சீக்கிரமா 12 மணி வரைக்கும் கதை அடிச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு நீங்க போனை கொடுத்தா அது காலையில எழுந்திக்க முடியாது. 9 மணி 9:30க்கெல்லாம் அவங்கள படுக்க வச்சிடணும். அதே போல நாமும் கூட முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாய் தூங்கி ஆண்டவருக்கு சமூகத்துல காத்திருக்கணும்.
காலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கணும், காத்திருக்கணும் ஆண்டவருக்காக. இன்னைக்கு எம்எல்ஏக்காக எம்பிக்காக பல மணி நேரம் காத்திருக்கிறோம். டாக்டர் வர்றாருன்னு சொன்னா நம்ம 9 மணிக்கு போய் உட்காந்துருந்தோம்னா அவர் வருவார் 11 மணிக்கு. 2 மணி நேரம் காத்திருக்கிறோம். ஏன்னா வியாதி எனக்கு சரியாகணுமே, அது டாக்டர் பார்க்கணும். ஒரு வக்கீல் வர சொன்னாரு, ஒரு நீதிபதி வர சொன்னான்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த நீதிமன்றத்துல பல மணி நேரம் காத்திருக்கிறோம். ஆனா சமூகத்துல காத்திருக்கிறோமா? தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமா? யோசித்து பார்த்தீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட, ஆண்டோடைய பிள்ளைங்க கூட 2 நிமிஷம் ஜெபம், 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. 1 மணி நேரம் கூட ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கலன்னா என்ன பண்றது? நான் குறைஞ்சது சொல்றேன், மினிமம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நீ ஜெபிக்கலன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சில உபதேசம் பண்றாங்க. அதை நீங்க நம்பாதீங்க. ஆண்டவர் ஜெபிச்சார். ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபிச்சார், தனித்து ஜெபிச்சார். அதிகாலையில் எழுந்தி இருட்டோடு போய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி மார்க்கின் புஸ்தகத்துல வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 35. மார்க் 1ஆம் அதிகாரம் 35. யார் சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? சுவிசேஷம் மார்க்கின் புஸ்தகம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, அதிகாலையில ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவரே அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணார். ஆனா நமக்கு ஆண்டவரோட நம்ம பெரிய ஆளை நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் நான் ஜெபம் பண்ண முடியாது, எனக்கு டயர்ட் ஆகுது, எனக்கு ஏசப்பாவுக்கு தெரியும் என் டயர்டு, நான் படுற கஷ்டம் அவருக்கு தெரியும்னு சொல்லி நாமளே ஒரு பொய் மூட்டையை அவுத்து விட்டுறோம். நம்ம படைத்த தேவனை யாருன்னா ஏமாற்ற முடியுமா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் டயர்டு சொல்லி, நம்முடைய சூழ்நிலை சொல்லி கர்த்தரை ஏமாத்துறத நினைச்சு நம்மளை ஏமாத்திக்கிறோம். தயவுசெய்து இன்னைக்கு இந்த காலவேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீ கர்த்தருக்கு காத்திருந்தனா அவனுக்கு அவர் நல்லவராக இருப்பார் என்று சொல்லி புலம்பல் புஸ்தகத்தில் நாம் 3ஆம் அதிகாரம் 25 வாசித்தோம். அவர் கர்த்தரை தேடுங்க, அவருக்காக காத்திருங்க. அவர் அதிகாலமே எழும்பி, மார்க் 1:35 அதிகாலமே எழும்பி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல தேட வேண்டும், அதிகாலையிலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு காத்து கிடக்குறாங்க, மணிக்கணக்கா காத்து கிடக்குறாங்க. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு நீதி கிடைக்கணுமா, உங்களுக்கு தவறான கேஸ் போட்டு, ஒருவேளை பொய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்களா, நீ அவங்களுக்காக இவங்களுக்காக ஒரு போலீஸ் அதிகாரிக்காக இன்ஸ்பெக்டருக்காக காத்திருக்க வேண்டாம். நீ வீட்டில் முழங்கால் போட்டு ஆண்டுக்காக காத்துரு. ஆண்டவரே, நான் நீதிமானா இருக்கிறேன், என் மேல குற்றம் சுமந்து இருக்கிறாங்க, ஆனா நீங்க தான் நீதிபதி ஆண்டவரேன்னு சொல்லி நீ காத்திருந்து போனீங்கன்னா கர்த்தர் உன் வழக்கை அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமா, கர்த்தர் உன் வழக்கை அவர் பார்த்து கொள்வார். நிறைய ஏராளமான மேற்கோள்களை நம்மளால சொல்ல முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு சில வசனங்களை படிச்சு நம்ம கடந்து போகலாம். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஊழியர் ஒரு ஜெபத்துக்காக, ஊழியத்துக்காக வரும் பொழுது அந்த ஒரு தாய் மிகவும் வேதனையோடு ரொம்ப தூரத்திலிருந்து வந்துட்டாங்க. தூரத்துக்கு வந்து, என்னுடைய குழந்தை எனக்காக ஜெபிங்க பாஸ்டர் சொன்ன போது, நீங்க உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போலாமே. இல்லை, நான் பாதியிலே எழுந்து போயிடுவேன். ஏன்னு சொன்னா எங்க ஊருக்கு பஸ் கிடையாது, அதனால நான் பாதிக்கு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ண முடியாது சொல்லி சொன்ன உடனே, சரி அவருக்கும் உள்ளத்துல ஒரு பாரம், சரி ஏதோ சொல்றாங்களேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது அவங்க கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. மா, எதுக்குமா நீங்க அழறீங்க, எதுக்காக அழறீங்கன்னு சொன்னா, அவங்க பக்கத்துல அவங்க பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. பார்த்துட்டு 2 நல்லா தான் இருந்துச்சு, 2 காலம் திடீர்னு கீழே விழுந்துச்சு, பேரலைஸ்ட் ஆயிடுச்சு, 2 காலம் விழுந்துச்சு, அவளால் நடக்க முடியல, எதிர்காலமே பாழா போச்சு பாஸ்டர் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுனால, இந்த பாஸ்டர் என்ன செய்யறாருன்னா, அந்த அம்மாவுக்காக ஜெபிப்பதற்காக முற்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள பேசி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்க முடியுமான்னு சொல்லி கேட்டார். பரிசுத்த சொன்ன கேள்வியை அந்த பாஸ்டர் அந்த அம்மா கிட்ட கேட்டிருக்காரு. என்னன்னா, நீங்க எத்தனை மாசம் ஆச்சு நீங்க பைபிள் படிச்சு, எத்தனை மாசம் ஆச்சு நீங்க வேதத்தை வாசித்து, எத்தனை மாசம் ஆச்சு நீங்க ஜெபம் பண்ணின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா தலை குனிஞ்சான். சொன்னாங்க, பல மாதங்கள் ஆச்சு, நான் பைபிள் இருக்குது, நான் எடுக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, நான் கிறிஸ்துவங்க தான், ஞாயிற்றுக்கிழமை போவோம்,
வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் இதை காமிக்கிறாரு, இதை நீ சரிப்படுத்தினா உன் பிள்ளைக்கு சுகமாகும். உடனே இதுதான் உனக்கு பரிகாரம் சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாராம். அதுக்கு பிற்பாடு அந்த அம்மா வந்து ஓ என்று கற்றி அழுது ஆண்டவரத்துல மண்டிட்டு ஜெபிச்சு எப்போதும் ஜெபமும் வேதமும் இருந்தபோது அந்த இழந்து போன அந்த 2 கால்களையும் கர்த்தர் திரும்பவும் நடக்கும்படியாய் செய்தாராம். நல்ல கரங்களை தட்டி, எத்தனை நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திபாலா ஷிஹந்தரா கத்தரபா திபாலா தரபா ஷபாபா பாபா. கர்த்தர் சமூகத்துல காத்துருங்க. உங்க குழந்தை நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். எங்கெங்கேயோ ஓடி என்னென்னோ கிளாஸ் சேர்க்கிறோம், ஸ்கூல் சேர்க்கிறோம், ஃபீஸை கட்டுறோம், எல்லாம் பண்றோம், ரைட்டு. ஆனா குழந்தை நீ சத்தியத்தில் வளர்க்குறீங்களா? கர்த்தரை தேட வைக்கிறீங்களா? நீங்க கர்த்தரை தேடுறீங்களா? நீங்க தேடலைன்னா கர்த்தர் உங்க பிள்ளையை மறக்க செய்வார். அதான் ஓசியர் 4:6 வாசித்தோம். நீ என் வேதத்தை மறந்தாய், அதனால் நான் உன் பிள்ளையை மறப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஜனங்கள் அறிவில்லாமைனால சங்காரமாறாங்க. அந்த வசனத்தை திரும்பவும் நான் வாசிக்கிறேன். ஓசியர் 4:6 நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாத்தீங்களா? உன் பிள்ளையை மறந்துடுவாராம் ஆண்டவர். நீ வேதத்தை மறந்த, ஜெபத்தை மறந்தனா ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் பிள்ளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவர் மறந்துட்டாருன்னா யாரு, எந்த உலகத்துல யார் வந்து காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகளை அவர் தான் காப்பாற்றுறார். ஆகவே அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் காரியங்களை அவர் கைகூடி வர செய்வார். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 30:18 நான் வேகமாய் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். என் பிள்ளைங்க எப்போ என்னை தேடி வராங்க, என் சமூகத்தில் வராங்களான்னு வெயிட் பண்ணுவாராம். வெயிட் பண்ணும்போது நீங்க போய் அவர்கிட்ட முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? உங்க மேல மனதுருகி உங்களுக்கு உதவி செய்வார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நான் முதல்ல வாசித்தோம் புலம்பல் 3:25 கர்த்தருக்கு காத்திருக்கிறவருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இப்ப சொல்றேன், கர்த்தருக்கு நீ காத்திருந்தா நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசாயா 40:31 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 40:31 வாசிக்கலாமா? ஏசாயா 40:31 கர்த்தருக்கு வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைப் போல கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனமா இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளுக்கும் புது பலனை கொடுப்பார். புலம்பல் 3:22 படி அவர் கிருபை காலைதோறும் புதியவைகளாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க தெரியல. இன்னைக்கு ஒரு கிருபைனா நாளைக்கு ஒரு கிருபை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு ஒருவேளை நீ ஏதாவது தவறோ தப்போ செஞ்சுட்டு ஆண்டவர் நீ கோவப்படுத்திருந்தா கூட நீ உன் மனசுல அது ஊண்டிங்க இருந்துகிட்டே இருக்கும். ஆனா மறுநாள் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் அதை மறந்துட்டு இருப்பார். உனக்குதான் மனசை குத்தம், ஆண்டு மறந்துருப்பார். மறந்துட்டு புது கிருபை தருவார். டேய் இனிமேல் அப்படி செய்யாத மகனே மகளே, இனிமே அப்படி செய்யாத, உனக்கு நான் என்ன செய்யறேன்? புது கிருபை தரேன். கரங்களை தட்டி புது பலனை தருகிறார், புது கிருபையை தருகிறார். அதிகாலையில அவரை தேடும் பொழுது, காத்திருக்கும் பொழுது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 101:7 வாசிக்கலாம். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைநிற்பதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு முன்னாடி கபடு செய்கிறவனும் பொய் சொல்லி சும்மா ஜெபம் பண்ணிட்டு
தப்பான காரியங்களை செய்யறான் பார், அவன் போயிட்டு காத்திருந்தா அது நடக்காது. நீ ஜெபம் பண்றவன் உண்மை உள்ளவளா இருக்கணும், நீதி உள்ளவளா இருக்கணும். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். எல்லாத்தையும் தப்பத்தெல்லாம் செஞ்சுட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு உன் சாட்சி நல்லா இல்லாம போயிட்டு ஆண்டுகிட்ட போய் காத்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டார். அந்த ஜெபத்தை ஆண்டு என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம், முடிக்க போறேன் நான். ஒரு 2-3 நிமிஷம் முடிச்சிடறேன். ஏசாயா 9:6 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இதுல ஆலோசனை கர்த்தா என்பது ஒரு அவருடைய நாமம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நமக்கு ஆலோசனை தருவார். எங்க காத்திருக்கணும்னா அவர் சமூகத்துல காத்திருக்கணும். அவர் சமூகத்துல காத்திருந்தா நமக்கு என்ன செய்வாரு, ஆலோசனை நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அவர் சமூகத்துல காத்துருங்க. உங்க பிசினஸ்க்காக, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதற்காக, ஒரு வீடு கட்ட அல்லது ஏதோ ஒரு திருமண காரியத்தை துவங்க, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டுடைய ஆலோசனை கேட்டு செய்யுங்க. நீங்க தனியா எடுக்காதீங்க, கர்த்தர்கிட்ட காத்துருங்க. சமூகத்துல அந்த அப்ளிகேஷனை வைங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு இப்படி வாய்க்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு காத்துருங்க. பதில் வரும், பதில் கண்டிப்பா வரும். கண்டிப்பா பதில் வராம போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயம் பதில் வரும். நீதிமொழிகள் புஸ்தகம் 11:14 ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம். நமக்கு நேரம் இல்லை, அதனால வேகமா போறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, விழுந்து போவாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு ஆலோசனை தேவை. ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் சில இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களுக்கிட்ட சபையில ஒரு ஊழியக்காரன் இருக்கிறாரு, இந்த ஊழியக்காரத்துல நீங்க ஆலோசனை கேட்கலாம். உங்க வழக்குகளை போயிட்டு நான் கேஸ் போடுறேன், இதை பண்றேன் பாரு, அதை பண்றேன்னு சொல்லிட்டு வழக்குகளை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நீதிமன்றத்தில் போய் நிக்காதீங்க. உங்களுக்குள்ளே சகோதரன் உண்டு, நீங்க ஊழியக்காரத்துல கொண்டு வாங்க, அந்த வழக்குகளை ஜெபிச்சு அவர் சால்வ் பண்ணுவார். ஆமென். அதுதான் இங்க நிறைய பேர் பண்றது இல்லை. நான் பாத்துக்கிறேன், என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இல்ல, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் மேல வைங்க. ஆண்டுடைய ஊழியக்காரங்கிட்ட நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல ஆலோசனையை அவர் தருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 102:13 சொல்வது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததுன்னு சொல்லி, அவர் உங்களுக்கு எனக்கும் தயவு செய்கிற காலம் வந்திருக்கிறது. அவர் நமக்காய் குறித்த நேரம் வந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சீயோனுக்கு இறங்குகிற காலம் வந்திருக்கிறது. நீங்க அவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்தான். சரி, இன்னொரு வசனத்தை நான் வாசித்துறேன், நேரம் கம்மியா இருக்கிறதுனால. பிரசங்கின் புஸ்தகம் 9:11 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பிரசங்கின் புஸ்தகம் 9:11. நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்களுக்கு எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா புத்தி இருந்துட்டா, அறிவு இருந்துட்டா, பலன் இருந்தா நடந்திருப்பான், நடக்காது. அது ஆண்டு சொல்றாரு, அதுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சில வேலையில சில காரியத்துக்கு நீங்க ஜெபிக்கும் போது ஆன்சர் பொறுமையா வரும், ஆனா காத்திருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல உனக்கு தரணும்னு கர்த்தர் வச்சிருப்ப ஒரு பிளான். ஆமென். அதுதான் அங்க போட்டிருக்கு, சமயமும் தேவ செயலும். பிரசங்கி 9:11 வசனம். ஆமென். சமயம் வாய்க்கும், வெயிட் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 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 என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டு உங்களுக்காக இந்த வாசல்களை திறப்பார்.
சங்கீத புத்தகத்துல 119 சங்கீதம் 147 ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயாவா. அதிகாலையில் எழுந்து நான் சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் சொல்லி நீ ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு 1 சாமுவேல் புத்தகம் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமனாகிய ஈசாயினத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, எல்லாராலும் தள்ளப்பட்டவன் தாவீது, புறக்கணிக்கப்பட்ட தாவீது, எல்லாம் மறந்து போனாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை நம்பினார், சவுல. அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செஞ்சிட்டான். உடனே ஆண்டவர் சவுல தள்ளிட்டார். அங்க ராஜாவா ஒரு மனிதனை போடணும். யாரை போடணும்னு பார்த்தா எவ்வளோ தகுதியானவங்க உண்டு, திறமையானவங்க உண்டு. ஆனா அவங்களெல்லாம் போடல. ஆண்டவருக்காய் காத்திருந்தான் பார்த்தீங்களா தாவீது, அவனை தான் ராஜாவாய் மாற்றினார். கரங்களை தட்டி நல்லா கையில தட்டி நல்லா சந்தோஷமா, நீ கர்த்தருக்காய் அவன் காத்திருந்த ஒரு மனிதன். சாமுவேல் போயிட்டு தைல கூப்பி நிரப்பி கொண்டு, உங்க மகன்லாம் எங்கப்பா, வாப்பா, உங்க குடும்பத்துல ஆண்டவர் ராஜா தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்ன உடனே எல்லாம் வாட்ட சட்டமா வந்தாங்க. 7 பேர். 7 பேரையும் ஆண்டவர் இவன் இல்லை, இவன் இல்லை, நோ 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 சொல்லிட்டார். 8வது ஆளு அவன் பிள்ளையாவே நினைக்கல அவங்க அப்பா. ஆனா 8வது ஆளு, எப்பா இன்னும் எதனா குழந்தை இருக்குதான்னு கேட்டார் சாமுவேல். ஆமா, ஒருத்தர் இருக்கிறான், அவன் காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்படி இது வரைக்கும் பிள்ளைன்னு சொல்லாத அந்த வாயில எனக்கு இன்னொருத்தர் இருக்கிறான்னு சொல்ல வச்சது ஆண்டவர் தான். 8வது பிள்ளை இருக்கிறான்னு சொல்ல வச்சு, அது வரைக்கும் எனக்கு அவன் பிள்ளையே இல்லை, 7 தான் எனக்கு பிள்ளைன்னு சொல்லியிருந்தார் ஈசாய். நான் முறையா ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டிக்கிட்டார். இல்லை, 8வது ஒரு பிள்ளை இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான், அவனை கொண்டு வான்னு சொன்ன போது ஆண்டவர் அந்த தாவீதை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆடு அந்த காட்டுல இருந்து ஒரே ஆட்டு ஸ்மெல்லு இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா கொண்டு வந்து நிற்க வச்ச போது ஆண்டவர் சொன்னாரு, ஏ சாமுவேல் எழுந்துரு, இதுதான் என் புள்ள, இவனுக்கு அபிஷேகம் பண்ணு, தாவீது என்னுடைய மகன் என்று சொல்லி தாவீதின் பக்கத்துல வந்து நின்று கொண்டார். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது கர்த்தர் உன் பக்கத்துல நிற்பார். புரியுது உங்களுக்கு? உன் பக்கத்துல ஆண்டவர் நிற்பார். சூப்பர்ல. அவன் தாவீதோடு கூட கர்த்தர் நின்றார். இந்த உலகம் உங்களை தள்ளும் போது, உலகம் உங்களை எதிர்க்கும் போது கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். அதுதான் தாவீது 118 சங்கீதத்துல 8ம் வசனம் எழுதுவாரு. என்ன தெரியுமா சொல்லுவாரு? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பதை நலம் சொல்லுவார். ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ கர்த்தரை காத்துருங்க, கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்துருங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு நல்ல உயர்வு, பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். யார்கிட்ட எங்கெங்கயோ மணிக்கணக்காக காத்திருக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கதே இல்லை, ஜெபமே பண்றது இல்லை. ஆனா ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்கிறோம். எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. நீ எந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஓடி கிடக்குறியோ அங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வந்துருமா? தேவ சமூகத்துல காத்திருந்தாதான் ஆண்டவர் நீ எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். என் மகன், என் மகள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏராளமான வசனம் இருக்கிறது, எல்லாவற்றையும் எனக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆமென். கடைசியா ஒன்று சொல்லி உங்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். ஜெபம் பண்ணி உங்களை ஆஸ்வதித்து ஆண்டவர் அனுப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 25:5 அதை மட்டும் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். சங்கீதம் 25:5 வாசிங்க. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால்தான் அவர் ராஜாவானார்.
விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு முன்பாக நாள் முழுதும் காத்திருந்தாராம் தாவீது. ஆமென். இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னா அதுக்குள்ள 10 வாட்டி வாட்ச பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு 1 hour ஜெபம் பண்ணணும்னு சொன்னா 10 வாட்டி டைம் ஆயிடுச்சு. ஆனா தாவீது ராஜாவானதுக்கு என்ன சீக்ரெட்னா, நாள் முழுதும் கர்த்தருக்காக காத்திருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். சங்கீதம் 40:1 நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காத்திருக்கும் போது ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபகுக்கு 2:3 சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஒருவேளை ஆண்டவர் சொன்ன காரியம் நடக்கல நினைக்கிறீங்களா? காத்திருங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரியமானவர்களே, நீ கர்த்தர் காத்திரு என்ற வார்த்தையை சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார். எதுவுமே நடக்கல, என் குழந்தைக்கு சரியாகல, என் பிள்ளைக்கு சரியாகல, எனக்கு எதுவும் சரியாகல, எனக்கு பலவீனமா இருக்குன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தை வாங்க, காத்திருங்க. முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிடலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நிச்சயமா இதை காணொலியில் பார்க்குற உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கலைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக காத்துருங்க, ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க, பல மணி நேரம் காத்துருங்க, நிச்சயம் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பியீர், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு,